செந்தமிழே சொல்ல பிரிக்கிறோம். செம்மை கூட்டல் தமிழ். அதாவது செம்மை என்பது நிலைமொழி, தமிழே என்பது வருமொழி. நிலைமொழியின் ஈற்றெழுத்து மை இருக்குது, வருமொழியின் முதலெழுத்து தா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஈறுபோதல் என்ற விதியை பயன்படுத்துகிறோம். இந்த விதி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நிலைமொழி ஈற்றெழுத்து மை இருக்குல்ல, அது கெடும். அப்போ கெட்டு செம் கூட்டல் தமிழே அப்படின்னு வரும். நிலைமொழியின் ஈற்றெழுத்து இம்மு, வருமொழி முதலெழுத்து தா. அதாவது கெடுதல், திரிதல், தோன்றுதல் அப்படின்னு புணர்ச்சியில் சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு இம் என்பது இந்தாக மாறுது. அதாவது திரிதல் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதியை பயன்படுத்துகிறோம். அப்போ முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதியை பயன்படுத்துறதுனால இம் என்பது இந்தாக மாறி செந்தமிழே என்ற சொல் நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பாஸ்கரன். இது உங்கள் தமிழிசை சேனல். நன்றி, வணக்கம்.